Hare Krishna, welcome everyone. Today இன்னைக்கு வந்து நம்ம கோபிநாத் மம நிவேதன சுனோ முதல்ல ஹரே கிருஷ்ண மந்த்ரா வாசனி மாதாஜி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கோபிநாத் மம நிவேதன சுனோ பக்தி வினோத் தாக்கூர் பாடின பாட்டு. அதுக்கடுத்து வந்து பிரம்ம சம்ஹிதா வந்து நம்ம 5 ஸ்லோகம் பார்க்கலாம். அதுக்கு அர்த்தங்கள் பார்த்துட்டு சைத்தன்ய மகாபிரபு பாஸ்ட் டைம்ஸ் நம்ம நல்லா இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு பாஸ்ட் டைம்ஸ் அது பார்க்கலாம். அதனால நரசிம்ம ஆர்த்தி பண்ணிட்டு முடிச்சிடலாம் சார். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Jaya Prabhu
ஹரே கிருஷ்ணா. நம்ம கீர்த்தன் ஒரே ஒரு சின்ன டாபிக் பார்த்தேன். அது ஒரு கொஸ்டின் வந்ததுல, மீரா அதுக்கு ஒரு கொஸ்டின் வந்தது இல்லையா, ஜென்ரலாகவே ஒரு கொஸ்டின் வந்ததுல, டிவோட்டிஸ் வந்து உண்மையிலே என்ஜாய் பண்ணாங்களா இல்லையா லைஃப்ல. ஓகே, பௌதிகவாதிகள் லைஃப் என்ஜாய் பண்றாங்களா இல்ல பக்தர்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்களா? ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து பௌதிகத்தில் இருக்கவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணல, ஆன்மீகத்தில் இருக்கவங்க தான் லைஃப்பை கொஞ்சமாவது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா பௌதிகத்துல ஏதாவது நிரந்தரமா இருக்குமா? என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு பௌதிகத்துல? ஹரணி, வாட் ஆர் ப்ராப்ளம்ஸ்? டிசீஸ் எல்லாருமே உண்டு, காமனா. பர்த், டெத், ஓல்ட் ஏஜ், டிசீஸ். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை, இது 4 இருக்கு. கரெக்டா? அப்ப அது தவிர வேற என்ன இருக்கு? தாபத்திரயம். கரெக்டா? பிறர்னால நமக்கு துன்பம் ஏற்படும், நம்ம மனதாலே நமக்கு துன்பம் ஏற்படும், அப்புறம் தெய்வீகத்தினால. கரெக்டா? அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, இந்த 3 விதமான தாபத்திரய குணங்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தையை நீங்க வந்து இஷ்டப்படி வளர்க்க மாட்டேங்கிறீங்க, ஒரு ஒழுங்கு சீரா வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நீங்க குழந்தை இஷ்டப்படி வளர்ங்க, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. வேதத்துல சொல்லியிருக்கு, ஃப்ரீடம் இஸ் நாட் given to children and ladies because சில்ட்ரனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தா என்ன பண்ணுவான்? விளையாண்டே இருக்கணும் நினைப்பான், எப்பயுமே விளையாட்டு தான் நினைப்பான். கரெக்டா இல்லையா? ஸோ நாட் ஃபுல் ஃப்ரீடம், முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. சென்ஸ் எஜுகேஷன் நிறைய பண்ணுவாங்க. ஸ்ரேயாஸுக்கும் பிரேயாஸுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸ்ரேயாஸ்னா என்னது? லாங் டேர்ம், ரொம்ப நாளைக்கு நல்லது. எது படிக்க வேண்டியது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. பிரயாஸ்னா ஷார்ட் டேர்ம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சாக்லேட் எப்பயுமே சாப்பிட்டு இருக்குது, ஷார்ட் டேர்ம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு இஷ்டப்படி நீங்க வளருங்க குழந்தைய, நீங்க ஒரு முட்டாள்தனமா இருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்க்கையே அனுபவிக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இந்த வாழ்க்கையை நிச்சயமா யாராலையும் அனுபவிக்க முடியாது. இதுல சொல்லியிருக்கு பகவத்கீதா, துக்க ஆலயம் அசாஸ்வதம். இந்த மாதிரி துக்க ஆலயத்துல ஃபிளிக்கரிங் ஹாப்பினஸ், ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்காக இரவு பகலா உழைக்கணும். ஓகே, ஒருத்தர் அமெரிக்கா போறான்னு வச்சுக்கோமே, இரவு பகலா கஷ்டப்பட்டு உழைச்சு அமெரிக்கா போய் அமெரிக்காவில் நிம்மதியா இருக்க முடியுமா? பிற நாட்டுக்காரன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவாங்க? இழிவுபடுத்துவாங்க. சேஃப்டியா இருக்க முடியுமா? முடியாது. நீங்க பிற நாட்டுக்காரர், நீங்க வந்து கஷ்டப்படணும். அங்க வந்து அவங்க மொழி நமக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் நம்ம தாய்நாட்டு நாமாவே இருக்கும். நம்ம தாய்நாட்டில் இதெல்லாம் கிடைக்குமே, அயல் நாட்டில் கிடைக்க மாட்டேங்குது. அங்க 2 இந்தியர்கள் பேசும்போது ரொம்ப நெருக்கமா பேசிப்பாங்க. இங்க இந்தியர்கள் இருக்கும்போது சண்டை போடுவாங்க எல்லாரும், அங்க போய் தமிழ் பயங்கரமா பேசிப்பாங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு ஏக்கம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம இந்தியா விட்டு இங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோமே. கரெக்டா இல்லையா? எங்க ஹாப்பினஸ் இருக்கு? ஹூ இஸ் ஆக்டிங் ரியலி இன்டெலிஜென்ட்? புத்திசாலி வந்து சாணக்கிய பண்டிட் சொல்றாரு, வீட்டை விட்டு வெளியே போகாமலே காசு சம்பாதிச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்களா, அவன் தான் இஸ் ரியலி இன்டெலிஜென்ட். நாட் கிராசிங் த வேர்ல்ட் and then fearing every time what will happen to me, will I ever be able to come back to India, whether my children will be happy in America. இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கல்ல, they are not very intelligent, they are real fool. புரியுதா? அவங்க தான் உண்மையிலே முட்டாள். யார் ஒருத்தர் தன் குழந்தைகளை கிருஷ்ணா கான்சியஸ்ல வளர்க்கிறாங்களோ அவங்க முட்டாள் கிடையாது. அந்த பௌதிகவாதிகள் வந்து பணத்துக்காக எதையும் பண்ணக்கூடியது, எந்த விதமான வாழ்க்கையை வாழலாம், குழந்தைகளுக்கு எந்த விதமான குழந்தைகள் நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் ரியல் ஃபூலிஸ். இந்த குழந்தை வளர்ந்த பிறகு அந்த அம்மா அப்பாவை பார்க்க கூட மாட்டோம். எப்படி இந்த அம்மா அப்பாவை பார்க்காம இந்த பையன் அவர் இந்த பொண்ணு வெளியூர்ல போய் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, வெளிநாட்டு போய் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி அவங்க பையனும் பார்க்க மாட்டாங்க. திஸ் இஸ் பௌதிக லைஃப். இதுதான் வந்து பௌதிக வாழ்க்கை. ஆனா ஆன்மீக வாழ்க்கை அப்படி கிடையாது. ஆன்மீக வாழ்க்கை கிருஷ்ணனை மையமா வச்சே நடக்கும். எந்த விதமான சண்டை சச்சரவு வந்தாலும் கிருஷ்ணருக்காக விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை. இதுல வந்து குழந்தைகளும் சரி சீரா வளருவாங்க. ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரும்.
இந்த கிருஷ்ண கான்சியஸ் லைஃப். அந்த ஒரு அருமையான லைஃப் வந்து குருக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணி வாழ்ற லைஃப் வந்து நிச்சயமா லாங் டர்மா இனிப்பு தான் தருமே தவிர லாங் டர்மா பாய்ச்சனா இருக்காது. ஆனா மெட்டீரியல் பௌதிக வாழ்க்கை தொடங்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கும். உனக்கு நான் எனக்கு நீ எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம இங்கே ஜாலியா இருக்கலாம் இப்படின்னு தொடங்கும். முடியும் போது ரொம்ப கசப்பா இருக்கும். ஆன்மீக வாழ்க்கை தான் தொடங்கும் போது ரொம்ப கஷ்டப்பா இருக்கும். காலை 4 மணிக்கு எந்திரிக்கணும், ஹரிகிருஷ்ணா சொல்லணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியல உனக்கு அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் கேட்டுக்கணும் நம்ம. ஆனா அவ்வளவு கசப்பா இருந்தாலும் முடியும் போது மிகப்பெரிய என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இன்பம், பரப்பிரசாதம். ஓகே, அதனால நீங்க கவலைப்பட வேணாம். ஆன்மீக வாழ்க்கைப்படி உங்க குழந்தைங்க வளர்க்கலாம், ஆன்மீகத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே சமயத்துல பௌதிகத்தை விடணும் அவசியம் கிடையாது. எந்தெந்த வேலைகள் பார்க்குறீங்களோ அதை இன்னும் சிறப்பாக பணியாற்றலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம கோபிநாத் மம நிவேதன சுனம் அப்படின்ற சாங் பாட போகிறோம். இந்த சாங் தான் நான் கேகே சாங்ஸ் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். இந்த வைஷ்ணவா சாங்ஸ் புக்லேயும் இருக்குது. இதில் வந்து 35வது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? நல்லா பாடுறா, தெய்வம் பாடுறா. மாமா நிவேதன கோபிநாத் கோபிநாத் மாமா நிவேதன சுனோ மாமா நிவேதன சுனோ அதனால்தான் ஒரு இடம் ஒரு நிமிஷம். அது கரெக்டாக நான் இது வேற ராகம்ல போயிருக்கு. இன்னொரு ராகம் நான் ட்ரை பண்ணுறேன். அது டிவி ஆன் பண்ணா டிவி ஆன் பண்ணலாம். அது வெயில் பாருங்க எவ்வளோ நேரம் இருக்குது. மியூசிக் அந்த சாங் தான் இது பண்ணிக்கலாம். இது வைஷ்ணவ சாங்ஸ், வைஷ்ணவ சாங்ஸ், வைஷ்ணவ சாங்ஸ்ல கோபிநாத் 35 minutes இருப்பாங்க. கோபிநாத் 35 minutes இருப்பாங்க. 30 minutes அந்த கீழே வாங்க. 20 மா गोपीनाथ गोपीनाथ मम निवेदन सुनो मम निवेदन सुनो गोपीनाथ गोपीनाथ मम निवेदन सुनो मम निवेदन सुनो विशाहि दुजाना सदा कमलाता विशाहि दुजाना सदा कमलाता किछ नहीं मोरा गुना गोपीनाथ किछ नहीं मोरा गुना किछ नहीं मोरा
गोपीनाथ गोपीनाथ हमारा भरोसा तुम्हीं, हमारा भरोसा तुम्हीं। गोपीनाथ गोपीनाथ हमारा भरोसा तुम्हीं, हमारा भरोसा तुम्हीं। तुम्हारा चरण में लोइन शरणा, वेरी गुड। तुम्हारा चरण में लोइन शरणा, तुम्हारा चरण में नाम हो रहा है ना, अल्लाह पाला आ जाएगा बात। तुम्हारा चरण में लोइन शरणा, तुम्हारा चरण में लोइन शरणा, तुम्हारा की करामी गोपीनाथ, तुम्हारा की करामी, तुम्हारा की करामी गोपीनाथ। वेरी गुड। गोपीनाथ गोपीनाथ के मोने सुजीबे मोरे, के मोने सुजीबे मोरे। गोपीनाथ गोपीनाथ के मोने सुजीबे मोरे। वेरी गुड, सुपर। के मोने सुजीबे मोरे। न जाने भक्ति तुम्हें जन्माती, न जाने भक्ति, न जाने भक्ति तुम्हें जन्माती, न जाने भक्ति कोरिसी संसार गोरे गोपीनाथ, कोरिसी संसार गोरे, कोरिसी संसार गोरे गोपीनाथ, गोपीनाथ गोपीनाथ सकली तुम्हारा माया, सकली तुम्हारा माया।
करीते तुम्हारा सदा दीन करीते तुम्हारा सदा दीन करीते तुम्हारा सदा दीन करीते तुम्हारा सदा दीन के आजे पापीना गोपीना के आजे पापीना गोपीना गोपीना तुम्हें कृपा भरा भरा तुम्हें कृपा भरा भरा गोपीना गोपीना तुम्हें कृपा भरा भरा तुम्हें कृपा भरा कराने आसिया प्रपंचे कराने आसिया प्रपंचे कराने आसिया प्रपंचे कराने आसिया प्रपंचे लीला कोई सुबिचारा गोपीना लीला कोई सुबिचारा लीला कोइले सुबिचारा गोपीना लीला कोइले सुबिचारा गोपीना गोपीना आमी की दोषे दोषी आमी के दोषे दोषी गोपीना 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 मौनी वेदना सुनो मौनी वेदना सुनो गोपीना सदा
Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna இது ரொம்ப அருமையான பாடல். இதை வந்து யார் பாடினாங்கன்னா இந்த ஆச்சாரியர், ஓகே, பக்தி வினோத் தாக்கூர். ஓகே, இப்போ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ், 6 கோஸ்வாமிகள், ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தி வினோத் தாக்கூர், கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ். இவர் வந்து இவரோட பையன், பக்தி வினோத் தாக்கூரோட பையன் பக்தி சித்தாந்த சரஸ்வதி. ஓகே, அப்புறம் பக்தி வேதாந்த சுவாமி பிரபா, அப்புறம் எங்க குருதேவ். ஓகே, தேவதாஸ் மகாராஜ். நாளைக்கு வந்து அவரோட வியாச பூஜை இருக்கு, நாளைக்கு நம்ம சேவை பண்ணுறோம். இந்த பாடல் வந்து இவர் பாடல். ஓகேங்களா, இவர் வந்து பிரிட்டிஷ் டைப்ல வந்து மிகப்பெரிய ஜட்ஜா இருந்தாரு. ஓகே, பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் போஸ்ட்ல இருந்தார். அவர் ஏகப்பட்ட பாடல்கள் பாடிட்டார். அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். படிக்கிறது கொஞ்சம் பெங்கால் இருந்தாலும் கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம்னா அதுதான் அந்த ரியலைசேஷன், ஆச்சாரியோட ரியலைசேஷன். ஓகே, அதை படிக்க படிக்க தான் நமக்கு வந்து நம்ம எந்த ஸ்டேட் இருக்கோம், எப்படி நம்ம ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா, இப்போ வந்து இதை அர்த்தம் படிக்கிறேன். ஓ கோபிநாதா, லார்ட் ஆஃப் த கோபிஸ், please hear my prayer. I am a wicked materialist, always addicted to worldly desires, and no good qualities do I possess. நம்மளுடைய நேச்சர் பொதுவாக கலியுகத்தில் மக்களுடைய நேச்சரை வந்து இங்கே ஆச்சாரியர் பக்தி வினோத் தாக்கூர் வந்து சொல்றார். இது வந்து எல்லாருடைய பிரேயரும். ஓகே, ப்ளீஸ் ஹியர் மை பிரேயர். நான் வந்து எப்படியா விக்கட் மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னா கெட்ட எண்ணம் படைத்த பௌதிகவாதி. நமக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு மனசுல ஆசை இருந்துகிட்டே இருக்கு, ஆசை இல்லாமலே இல்லை. அந்த ஆசைகள் எப்படின்னா நம்மளுடைய புலன்களை நுகர்வதற்குரிய ஆசைகள். ஒவ்வொரு தடவையும் ஆசை ஆசை ஒரு ஐட்டம் பின்னாலேயே போயிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஆசைப்படும் போது எந்த விதமான நல்ல குவாலிட்டிஸும் நமக்கு இல்லை. மற்றவங்க மேல ரொம்ப பராமகுணமா இருக்கிறோம், மற்றவங்க ஆசை நம்ம ஜோபி எப்படி வரும்னு பார்க்கணும், எப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுன்னு பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி எந்த விதமான குட் குவாலிட்டிஸும் எனக்கு இல்லை. இப்படி ப்ரே பண்ணும்போது இது மாதிரி நினைச்சுக்கணும். ஓகே, even though we have some good qualities, we have to think like this. Oh Gopinath, you are my only hope. நீ மட்டும் தான் எனக்கு வந்து ஹோப், நம்பிக்கை. நான் வந்து உன்னுடைய பொற்பான நல்ல ஷெல்டர் எடுத்துக்கிறேன், திருப்பி ஷெல்டர் எடுத்துக்கிறேன். நான் வந்து உன்னுடைய எட்டர்னல் சர்வன்ட், எப்பயுமே உனக்கு நித்திய சேவனா இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவோம். ஓகே, 2வது சென்டென்ஸ். அப்புறம் என்னன்னா எனக்கு பக்தியே இல்லை, எனக்கு பக்தினா என்னன்னே தெரியாது. என்னுடைய பௌதிக மனது எப்பயுமே ப்ரூட்டிவ் ஒர்க்ஸ் தான், நம்மளுடைய வேலைகள்லேயே முழுவதுமா ஈடுபட்டு இருக்கு. ஃபியூச்சருக்கு நான் பிளான் பண்ணிட்டே இருக்கிறேன். ஹரிணிமா ப்ளீஸ் லிசன். How many times will I tell you? Please listen. என்னுடைய மனது வந்து முழுவதுமா என்னுடைய பௌதிக ஒர்க்ல தான் வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். That future planning is not. Devotee means presence.
பிரசன்ட்ல இருக்கிறவன் தான் டிவோட்டி. இந்த டயத்துல கிருஷ்ணரை எவ்வளவு நினைக்க முடியும், அதுதான் பக்தன். ஃபியூச்சர்ல நான் பெரிய டிவோட்டி ஆயிடுங்கிறது தட் இஸ் நாட் பக்தன். ஓகே, ஃபியூச்சர்ல ஃப்ரூட்டி ஒர்க்ஸ் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி பெரிய ஆயிடுவேன், இது வந்து மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட். அந்த மாதிரி மேலே எனக்கு இருக்கு. இந்த மாதிரி டார்க் அண்ட் பெரிலியஸ் வேர்ல்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ், இருளான இந்த மிக பயங்கரமான உலக வாழ்க்கையில சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இது பயங்கரமான உலக வாழ்க்கை? ஜாலியா தானே இருக்கு. இப்ப ஜாலின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்ப பின்னாடி ஒரு வைரஸ் இருக்கு, 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க, லாக்டவுன்ல இருக்கும். அதனால இப்ப வந்து ஜெயில இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்கு, இல்லையா? ஆனா இது வந்து பயங்கரமான உலகம். ஏன்னா பதம் பதம் எத்து பதம், ஒரு அடியிலையும் டேஞ்சர். புல் தறிக்கி விழுந்த பயிலான் இருக்காங்க, பாத்ரூம்லேயே சரிக்கி விழுந்து இறந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம நினைக்காம இருக்கும்போதே துர்பம் நம்ம தேடி வரும். அதுதான் இந்த உலகத்தோட நேச்சர். ஓகே, அதனால கிருஷ்ண பக்தி எங்கெங்க கிடைக்குதோ, கிருஷ்ண பக்தி எங்க சொல்றாங்களோ அதெல்லாம் அமிர்தம். அதை நம்ம வந்து தேடி போய் விலை கொடுத்து வாங்கிக்கணும். ரூப கோஸ்வாமி சொல்றாரு, எங்க கிருஷ்ண பக்தி இருக்குதோ அவங்க தேடி விலை கொடுத்து வாங்கிக்கணும் நம்ம. ஓகே, 4வது சென்டென்ஸ் படிக்கிறோம், அதோட அர்த்தத்தை பார்க்கணும். ஓ கோபிநாதா, எவ்ரிதிங் ஹியர், இந்த உலகத்துல இருக்க எல்லாமே உன்னுடைய இல்லசரி எனர்ஜி. ஓகே, எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, எந்த விதமான ஆன்மீக அறிவும் கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு வந்து எனக்கு கட்டுண்டு இல்லை. This body of mind is not independent, it is dependent on the material nature. அந்த பௌதிக நேச்சர் இல்லையா, இயற்கை, அது வந்து கட்டுண்டு, அதால கட்டுப்பட்டு இருக்கணும். நம்ம இஷ்டப்படி பண்ண முடியாது. நமக்கு கோபம் வரது கூட 3 குணம் இருக்குல்ல, சத்த குணம், ரஜகுணம், தம குணம். இந்த குணங்கள் தான் நம்மளை கட்டுப்பட்டு. சில பேர் எவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும் கோபமே வராது. லார்ட் சிவா எவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சில சமயம் இஸ் வெரி கண்ட்ரோல்டு. தீரா, லார்ட் சிவா இஸ் தீரா, ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் ப்ரொவோக்கே பண்ண முடியாது. ஆனால் நம்ம மனது வந்து எப்படி, இட் கேன் பி ஈஸிலி ப்ரொவோக் பிகாஸ் வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் மெட்டீரியல் நேச்சர். அந்த பௌதிக நேச்சருக்கு நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம். அதனால நம்ம பாடி இஸ் நாட் இண்டிபெண்டன்ட், இட் இஸ் டிபெண்டன்ட். ஓகே, அது சரண்டர், ஆச்சாரிய சரண்டர் இந்த பிரேயர்ல. 5வது, ஓ கோபிநாத், this sinner who is weeping and weeping, kandiya weeping and weeping, okay, begs for an eternal place at your divine feet. உங்க பொற்பாதங்கள்ல எப்பவுமே எனக்கு நிரந்தரமா ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் மெர்சி, எனக்கு தயவு செய்து உங்களுடைய கருணையை கொடுங்க. இப்படிதான் ப்ரே பண்ணணும். ஓகே, அதனால நமக்கு ப்ரே பண்ண தெரியாட்டோம் இந்த வைஷ்ணவ சாங்ஸ் எடுத்து நம்ம வந்து அழகா கிருஷ்ணன் முன்னால உட்காந்து படிக்கலாம். 6வது சென்டென்ஸ், ஓ கோபிநாத், you are able to do anything and therefore you have the power to deliver all sinners. எல்லா விதமான பாவிகளையும் விடுவிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. ஓகே, anything you can do கோபிநாத். ஓகே, யார் என்னைய விட சிம்பிளா இருப்பாங்க இந்த உலகத்துல? நான் தான் ரொம்ப சின்னர் அப்படி சொல்லி ப்ரே பண்ணணும். நான் பெரிய டிவோட்டி, அவங்கெல்லாம் ரொம்ப கீழே இருக்காங்க, நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு ப்ரே பண்ணக்கூடாது. ப்ரே பண்ணும்போது ஐ எம் சோ அண்ட் சோ பிரபு சொல்லக்கூடாது, மை வைஃப் இஸ் சோ அண்ட் சோ மாதாஜி சொல்லக்கூடாது, ஐ எம் சோ அண்ட் சோ தாசா. அந்த மனப்பான்மை வந்து சர்வெண்ட் மனப்பான்மையிலேயே இருக்கும் பக்தனுக்கு. பக்தன் ப்ரே பண்ணணும், என்னை விட ஒரு பாவி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனசுல வந்து நம்ம ப்ரே பண்ணணும். ஓ கோபிநாதா, யூ ஆர் த ஓஷன் ஆஃப் மெர்சி, நீ வந்து கருணையின் கடல். இந்த பௌதிக உலகத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய டிவைன் பாஸ்ட் டைம்ஸ், டிவைன் பாஸ்ட் டைம்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுது? தெய்வீகமான லீலைகள். தெய்வீகமான லீலைகளை வந்து எங்களை மாதிரி இந்த ஃபாரன் சோல்ஸ்க்காக, ஓகே, பாவப்பட்ட ஜென்மங்களுக்காக இந்த மாதிரி நீங்க லீலைகள்லாம் பண்றீங்க. இதை பார்த்து நாங்கள் எங்களுக்கு கருணை கொடுங்க, இந்த கருணை வந்து இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி we are appreciating. Gopinath, yes, Gopinath, you are doing all these things for us. We are so fallen, still you are expanding your mercy, you are giving your mercy by your doing past tense. Oh Gopinath, I am so sinful that although all the demons you killed attained your lotus feet. நீ யாரை கொண்டீங்க கோபிநாத், அந்த அரக்கர்கள்லாம் உன்னுடைய பாதத்தை அடைஞ்சிட்டாங்க. ஓகே, ஆனா இந்த ஆச்சாரியர் சொல்ற பக்தி வினோதா as remained in worldly existence, இந்த பௌதிகத்திலே இருக்கிற இன்னும் உன்னுடைய பாதத்தை அடைய முடியல
அப்படின்னு சொல்லி pray. So this is how we have to pray. Okay, prayer na, it is not like we learn some Sanskrit and we sing nicely with the rhythmic. No, even though the words are not coming, you try to remember the words and the meaning. Okay, and then you start praying. Then only the heart la irukra adukala konjam konjama pogum. Illa heart adukku irukadu, garvama konjam koodum. எனக்கு நிறைய தெரியும், நான் தான் மிகப்பெரிய பக்தன், எனக்கே இப்படி நடக்குது அப்படின்லாம் தோணும். ஆனால் கிருஷ்ணர் வந்து எப்பயுமே மிஸ்டேக்கே பண்ண மாட்டார், கரெக்டாக இருப்பார் டிவியில். ஓகே, இந்த மாதிரி அம்மா அப்பா அப்படின்னா அந்த மாதிரி அம்மா அப்பா தான் கேட்டார், நமக்கு அந்த தான் கொடுத்து வச்சிருக்கு. இந்த மாதிரி பிரதர் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி லைஃப், இதுதான் we are deserved. அப்படிங்கிறப்ப if you want to really come out of this place, you have to pray to the Supreme. Okay, on the prayer வந்து we do not know how to pray. Now Bhaktivinoda Thakur is teaching how to pray. புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ரேயர் அருமையான ப்ரேயர் டெய்லி படிங்க. இது 8 ஸ்டான்ஸா இருக்கு. கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அக்கத்தை படிச்சு திருப்பி படிச்சிங்கன்னா வந்துடும். நான் ஒரு அந்த பென்ட்ரைவ் கொடுத்துருக்கேன் விஜயா மாதாஜிட்ட. அந்த பென்ட்ரைவில் 20வது பாட்டு இது. ஓகேங்களா? 19, 20 ரெண்டுமே தான். அதை போட்டு கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். டைம் என்னது? 52. அதான் क्वेश्चंस தான் ஆன்சருங்க. இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த குழந்தைய வந்து நிமாய் வந்து ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கு. வந்துருப்பான் கதை சூப்பர் கதை. நிமாய் குட்டி. ஓ, பிரம்மசமிதா விட்டுட்டோமோ? சரி, பிரம்மசமிதா அப்புறம் பார்த்துக்கலாமா? நேரம் இருந்தா பார்க்கலாமா பிரம்மசமிதா? சரி, பாஸ்ட் டென்ஸ் முடிச்சுட்டு பிரம்மசமிதா ஒரு 2 ஸ்லோகம் பார்க்கலாம். 2 ஸ்லோகம். ஓகே, நிமாய் குட்டி குழந்தையா இருக்கும்போது எல்லா லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் எல்லாரும் வாங்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பான் நிமாய். எல்லாரும் கையில் எடுத்து கொண்டு நினைப்பாங்க. ஆனால் ஹரி ஹரி ஹரின்னு சொல்ல சொல்ல அவர் அழுகையை நிப்பாட்டிடுவார். ஓகே, ஸோ அப்படியே ஒவ்வொருத்தர் மடியிலையும் மாறி மாறி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார். ஓகே, நிமாய் இப்படி இருக்கும்போது அவர் வந்து தவள ஆரம்பிச்சார். லாஸ்ட் டைம் தான் விட்டோம் இல்லையா, தவள ஆரம்பிச்சார். ஹேண்ட்ஸ் நீஸ் வச்சு அழகாக தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் பார்க்க ஃபேஸ் பார்க்குறதே, அவர் ஃபேஸும் கிருஷ்ணா ஃபேஸ் சேமாக தான் இருக்கும். முடியெல்லாம் கர்லி சுருட்ட முடி. அப்படியே கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவர் இருப்பார். கிருஷ்ணர் என்னென்ன சேட்டைகள் பண்ணாரோ அதே மாதிரி சைத்தன்யாவும் நிமாயும் சேட்டை பண்ணுவார். இப்படி அவர் ரொம்ப ஃபியர்லெஸ்லி மோடு ஹியர் அண்ட் தேர், வீட்டுக்குள்ளே போயிட்டு வருது, வெளியே வருது, தவழ்ந்து போகிறது, சின்ன குழந்தைகள் நல்லா ஸ்டார்டட் ஸ்லீங். இது எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம், ஸ்ரீ கிருஷ்ணா வந்து பிளாக்காக இருப்பார், இவர் வந்து கோல்டன் கலராக இருப்பார். இது டிஃப்ரென்ஸ். அந்த கிருஷ்ணா பகிர் கௌரா, உள்ள கிருஷ்ணர் வெளியே வந்து கௌரங்கா. ஓகே, ஒன் டே என்னாச்சுன்னா ஒரு ஸ்னேக், பெரிய ஸ்னேக் ஜெகநாத் மிஸ்ரா வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. இதை வந்து நிமாய் கையில் பிடிச்சிட்டார். மிகப்பெரிய ஸ்னேக் கையில் பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சார். அவங்க பார்க்குற லேடிஸ்லாம் பார்க்குறாங்க, என்னது சின்ன குழந்தை ஃபுல்லாக காய்ஸ்லாம் சுற்றி இருக்குது, சுற்றி பாம்பு இப்படி இருக்குது. பயந்துடுறாங்க குழந்தைய பார்த்து. என்ன இப்படி குழந்தை வந்து பாம்பு சுற்றிருச்சுன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தேர் ஆர் கிரையிங். நிமாய் வெளியே வந்துடுன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரே கத்தன உடனே அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருது. உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுது, இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கேன்னு சொல்லி அந்த பாம்பே மெதுவாக இறங்கி வெளியே போகுது. இது போன உடனே என்ன பண்ணுறாரு, நிமாய் அதை பிடிக்க போகிறார். நீ வான்னு சொல்லி பிடிக்க போகிறார். உடனே அவங்க லேடிஸ்லாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க நிமாய் தூக்கிறாங்க. அந்த பாம்பு யாருன்னா அனந்தசேஷா. அனந்தசேஷா வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. ஓகே, ஆமாம் பார்க்கலாம். திருப்பி அவர் போட்டுருக்கா, அவர் போறாரு. இங்கே லேடிஸ்லாம் தூக்கிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. கங்கையில் குளிப்பாட்டுறாங்க. அந்த குழந்தைய குளிப்பாட்டு அதுக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னா இந்த குட்டி குழந்தை நிற்க ஆரம்பிக்கிறாங்க. நிமாய் என்ன பண்ணாரு, ஸ்டாண்ட் அப், கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படி விடுவாங்கல்ல குழந்தைங்க, அந்த பருவத்துக்கு வந்துடலாம். ஓகே, அவருடைய அழகுக்கு எல்லையே கிடையாது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க, கோல்டன் கலரில் இருப்பாங்க நிமாய். ஓகே, அவரோட ஐஸ் வந்து லோட்டஸ் பெட்டல் ஐஸ், மேட் இம் லுக் லைக் கோபால கிருஷ்ணா.
அந்த பாலகோபாலன் இருக்கான் அந்த மாதிரி ரொம்ப அழகான உருவத்தில் அவர் இருப்பார். அவரோட ஆர்ம்ஸ் ரொம்ப லாங்கா இருக்கும், அவரோட முட்டி வரையும் அந்த ஆர்ம்ஸ் இருக்கும். ஓகே, பெர்ஃபெக்ட்லி ஃபார்ம்டு பாடி, செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா இருக்கும். ஓகே, அவர் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் பிங்க்ல அழகா இருக்கும். இந்த மாதிரி அவர் பியூட்டிஃபுல் ஃபார்ம்ல கோல்டன் காம்ப்ளெக்ஸ்ல க்ளோயிங் பாடியில் இருப்பார். ஓகே, இப்போ சச்சி தேவியும் ஜெகநாத் மிஸ்ராவும் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் பையன் நமக்கு கிடைச்சிருக்கானே, இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி ஒரு பையனை எங்கேயுமே நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. அவங்களுக்குள்ளே ரொம்ப ஏர்லி மார்னிங்ல என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துடுவாங்க, வந்து இந்த குழந்தைய கொஞ்சத்துக்காக விடுவாங்க. இந்த குழந்தை அழும்போது எல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரி போன்னு சொல்லுவாங்க, குழந்தை சிரிக்கும், எல்லாம் கை தட்டிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. இப்படி அந்த வயசுல என்ன பண்றாரு, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இவரு எல்லார்ட்டையும் சொல்ல வைக்கிறார். சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு பாடியெல்லாம் மூவ் பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்து அந்த லேடிஸ் அங்கே உள்ள மாதாஜிஸ் எல்லாம் சிரிப்பாங்க. ஓகே, அங்கே என்னென்ன இருக்கோ ரைஸ், பனானா, சந்தேஷ் இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவோம், கீழே என்ன இருந்தாலும் டேஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன குழந்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மேலே மேலே வச்சுருவாங்க. இவர் என்ன பண்ணுவாங்க, அந்த வயசு வரும்போது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண நினைப்பார். என்னென்ன கீழே இருக்கோ அது எல்லாத்தையும், எதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜஸை கொடுத்துருவாங்க. ஏதாவது கேட்பாரு, எனக்கு அது வேணும்னு கேட்டோடனே தெரியாதவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐட்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. உடனே அவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார், வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுப்பார். ஸோ இவ்வளோ புத்திசாலியாக இருக்கானேன்னு சொல்லி எல்லாம் ப்ளஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பிள்ளையா இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிமாய் வந்து வளர்ந்துட்டு வராரு. ஓகே, டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போவார். என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பாலெல்லாம் நல்லா குடிச்சுப்பார். குடிச்சு அங்கே இருக்கிற சாதத்தெல்லாம் சாப்பிடுவார். ஏதாவது சின்ன குழந்தைங்கன்னா அதை லேசை டீ விட்டு அளவிடுவார். இது இப்படி பண்ணிட்டு இருக்கையில யாராவது பெரியவங்க வருவாங்க, வந்து கேட்பாங்க, என்ன பண்றீங்க, நீ என்ன பண்ற, குழந்தைய அளவு விட்டுட்டு இருக்கேன்னு கேட்டவொடனே என்ன பண்ணுவார் அவரு, ஐயோ தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பார். உடனே அவங்களுக்கு அந்த நிமாயோட ஃபேஸ் பார்த்தோடனே அவங்களுக்கு வந்து மனசு இறங்கிடும். ஆஹா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போக மாட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா மிஸ்டீரியஸா வளர்ந்துக்கிட்டே வர்றார் நிமாய். ஓகே, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, 2 திருடங்க நிமாய் வந்து கங்கையில குளிக்க போயிட்டு அங்க விளையாண்டுட்டே இருக்கிறாரு. வர்ற வழியில he has lost the way for home, வீட்டுக்கு எப்படி போறதுன்னு அந்த வழியை வந்து அவரு லாஸ் பண்ணிட்டார். அப்ப 2 திருடர்கள் வராங்க, வந்து என்ன பண்றாங்க, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க நிமாய்க்கு. நிமாய் ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாரு. உடனே 2 திருடர்களும் வந்து ஷோல்டர்ல ஏற்றிக்கிறாங்க, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், கிளம்புங்க காலையில் சொல்லி 2 பேர் தலையை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்க இந்த திருடர்கள் என்ன பண்றாங்க, சரி சரி வா இந்த இருக்கு பாரு அதை பாரு இதை பாருன்னு விளையாட்டு காட்டிகிட்டே போறாங்க அந்த பையனுக்கு. நிமாய் ஜுவல் நிறைய போட்டுட்டாங்க அந்த பையன், இந்த ஜுவல்ஸை எடுத்துடணும், இன்னைக்கு நம்ம சந்தி தேவினா துர்கா நமக்கு நிறைய கருணை கொடுத்துட்டாங்க, இவ்வளவு ஜுவல்ஸும் கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு அந்த திருடர்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப நிறைய சந்தேஷ் ரசகுல்லா இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதான் நிமாய் சாப்பிட்டுட்டே வராது, ரொம்ப தூரம் கேரி பண்ணிக்கிட்டே போறாங்க. இப்படி கேரி பண்ணி முக்கா திருப்பும் போது என்ன ஆகுதுன்னா, வீதி வீதியா திரும்புறாங்க. யோக மாயாவோட கரணியினால என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கு வழி எந்த வழி போகணும்னு தெரியல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய டெஸ்டினேஷன், அவங்க ஒரு இருட்ட ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம், அங்க அந்த இடத்துல இந்த குழந்தைய இறக்கி விட்டு அந்த குழந்தையில இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம திருடிடலாம் இப்படிங்கிறது அவங்க எண்ணம். ஸோ அவங்க ரொம்ப வேகமா போனாங்க, சந்தி தேவியை வணங்கிக்கிட்டே போனாங்க. யோகமாயோட கருணையெல்லாம் இவங்க முக்கி திருப்பி வரும்போது இந்த சமயத்துல நிமாயோட வீட்டுல பெரிய கலைவரம் நடக்குது. என்ன நடக்குது, எல்லாம் தேடுறாங்க, வேர் இஸ் த சைல்டு, குழந்தையை காணோம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஆல் அவுட் ஆகுறாங்க. எல்லாம் தலையில கை வச்சுட்டு வீட்டில் உட்காந்துறாங்க, குழந்தை எங்க போனா அவங்க வந்து கடைசியில மனதளவுல உடஞ்சி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிந்தா சென்டர் எடுக்கிறாங்க, கோவிந்தா ப்ளீஸ் கிவ் அஸ் பேக் அவர் சைல்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படி நடந்துட்டு அவங்க வீட்டில் எல்லாம் நிறைய கூட்டமே இருக்கு அவங்க வீட்டில். இப்ப கடைசியில சுத்தி என்ன பண்றாங்கன்னா, கடைசியில திருடுங்க வந்து நம்ம இடத்துக்கு வந்துடும் நினைச்சிட்டாங்க. பார்த்தா அவங்க எங்க வந்து இறங்கிருக்காங்க,
ஜெகநாத் மிஸ்ரா ஹவுஸ்க்கே வந்து இறங்கிட்டாங்க. அங்க இருந்து இறங்கி வந்துருச்சு பையா இறங்கி, ஆமா ஆமா வந்துருச்சு இறக்கி விடுங்க அப்படின்னு இறக்கி விடுவான். நேரா போய் அப்பான்னு சொல்லிட்டு ஜெகநாத் மிஸ்ரால போய் கட்டி பிடிச்சிடும். உடனே வீட்டில் உள்ளவங்களாம் ஹரின்னு கத்துவாங்க. 100 பேர் சவுண்ட் ஹரின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? 2 திருடங்க வெளியில இருந்து காட்டாக்க வரும். இந்த சமயம் தான் ஓடு உடனே ஓடுறான் அப்படின்னு ஓட்ட முடிப்பாங்க. 2 திருடங்க ஓடுவாங்க. சந்தி தேவி நம்மளை இன்னைக்கு காப்பாத்திட்டா, துர்கா நம்மளை காப்பாத்திட்டா. வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. சுத்தி சுத்தி போனோம், கடைசியில் அவன் வீட்டுக்கே வந்து விட்டுட்டோம். நம்ம நல்ல வேலை தப்பிச்சு பொழைச்சோண்டான்னு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க கடவுளை என்ன பண்றாங்க, சுமக்குறாங்க. கடவுளோட பாரத்தை வச்சு அவங்களுக்கு கடவுளுக்கு வாங்கி கொடுத்து போகலாம் வாங்கி கொடுத்து பண்ணாங்களா இல்லையா? They have done lot of pious activities by doing that. ஓகே, இந்த சமயத்துல இந்த ஜெகநாத் மிஸ்ரா பார்க்குறாரு, நம்ம பசங்களை யார் காப்பாற்ற, பையனை யார் காப்பாற்றுறது, அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராது. வெளியே வந்து பார்த்தா காணல. யார் உன்னை விட்டா அப்படின்னு கேட்குறாங்க. 2 மனிதர்கள் வந்து நீ விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு தெரியல. கேஸ் அவங்க வந்து சொல்ல கூட விரும்பல, போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு டெமிகாட்ஸ் தான் நம்ம காப்பாத்தினாங்க, நம்ம பையனை காப்பாத்தினாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா. ஓகே, 2 அங்கிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் போகுது. ஓகே, யாரெல்லாம் இந்த பாஸ்ட் டென்ஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா கோலோ இருந்தவங்கள நிச்சயம் இடம் கிடைக்கும். இதுல முக்கியமா என்னன்னா, எப்படி அவர் சைல்டு பாஸ்ட் டென்ஸ் நிமாய் ஹாப்பியா கழிச்சாரோ, அவர் கிருஷ்ணா மாதிரி என்னென்ன இதெல்லாம் பண்ணாரோ, இதுல யாரெல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். ஓகே, இதுல விருந்தாவன் தாஸ் இதை எழுதுறது விருந்தாவன் தாஸ் தாக்கூர் தான். இது பேர் சைத்தன்ய பாகவதா புக்கு. அவர் படிக்கிற அவர் சொல்ற எக்ஸாக்ட் வேலை சொல்றேன். Whoever hears these narrations of Chaitanya Mahaprabhu's past tense, which are undiscoverable even in the Vedas, வேதத்துல கூட இந்த மாதிரி past tense தான் சொல்லப்படலாம், will easily achieve undeviating devotion unto the lotus feet of Lord. யாரெல்லாம் இந்த சைத்தன்ய மகாபிரபு past tense கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பக்தி, பகவானோட பாதத்துல பக்தி வந்து அன்டிவேட்டட் பக்தி வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது கொஸ்டின் இருக்கா? இல்ல 2 ஸ்லோகம் பார்த்துடலாம். பிரம்ம சமீதல இவன் தான் சொல்லியிருக்கான். என்ன அது யாரு? Shivram. Give the kids wisdom, let me decide what to do அப்படின்னு போட்டிருக்கான். Give the kids wisdom, let me give the kids wisdom. Give the kids wisdom. Give the kids wisdom, let me decide what to do அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, விஸ்டம்னா என்ன? அறிவுங்கிறது எங்க இருக்கு? கிட்ஸுக்கு அறிவு எங்க இருக்கும்? மேல இருக்குமா கீழே இருக்குமா? எனி எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ஹார்ட். இதயத்தான் எல்லா எஜுகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதயத்துல எப்படி எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகும்? அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் முதல்ல தொடங்கணும். அந்த அழுக்கு எப்படி தொடங்க முடியும்? By chanting only you can clean the heart. இப்போ விஸ்வாமித்திரர் ஒருத்தர், வால்மீகின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த வால்மீகியோட ப்ரீவியஸ் பர்த் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லைஃப் மீன்ஸ் அவர் வந்து முனிவராக முன்னால எப்படி இருந்தார்னா ஒரு வேடனா இருந்தார். நல்லா கவனிமா, நல்லா கவனிமா. ஒரு வேடனா இருந்தாரு. அவருக்கு எந்த விதமான ஆன்மீக நாலேஜும் கிடையாது, ஆன்மீக அறிவு கிடையாது. ஓகே, அவர் என்ன பண்ணாருன்னா வேட்டையாடி அவருடைய வாழ்க்கை பரப்பை ஓட்டிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ராமாயணம் எப்படி எழுத முடிஞ்சது? அவருக்கு எங்க விஸ்டம் வந்தது? ஒரு வேடன் எப்படி ராமாயணம் எழுத முடிஞ்சது? Who has given the wisdom? நம்மளும் கிட்ஸ் சொன்னோம்ல, give me the wisdom for the kids ன்றோம். How the kids will get the wisdom? by parents. Not by reading the school syllabus. Parents. That is only a business. School la படிக்கிறாங்களா, அதெல்லாம் business. The wisdom or real knowledge will come from within. We all have the wisdom. நமக்கு அந்த அறிவு உள்ளே இருக்கு. அது எப்படி வரும்னா, இந்த வால்மீகி முனிவர் வேடன் எப்படி அறிவு வந்ததுன்னா, he has started chanting மரா மரா.
ராமான்னு கூட அவரால் சொல்ல முடியல, மரான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. 60,000 வருஷங்கள் சொல்றாரு. அவருக்கு வந்து so much wisdom he has got that he has written Ramayana without anyone dictating what to write. இப்படிதான் நீங்க எழுதணும் ராமாயணம் அப்படிலாம் யாரும் சொல்லல. அந்த ராமாயணத்தை படிக்கக்கூடிய நம்ம அறிவு இல்லை அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகஸ், கரெக்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா ஒன்லி பை சாண்டிங் ஹோலி நேம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. மனது தூய்மையாகி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அறிவு வரும். ஸோ குழந்தைகளுக்கு எப்படி விஸ்டம் வரும்னா குழந்தைகளையும் இந்த சின்ன வயசுல இருந்தே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணாதான் they will have wisdom. Otherwise they will have criminal mentality. They see always the cinemas. எப்பயும் சினிமா பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்த்துட்டு they live in an imaginary world. கற்பனை உலகத்தை வாழ ஆரம்பிச்சுவாங்க. அவங்க இப்படிலாம் பண்ணா அப்படிலாம் நடக்கும்னு நினைச்சுப்பாங்க. அதனால அந்த நாள குழந்தைகள் வந்து பெரிய ஆளாக முடியாது. இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் லைஃப்ல வந்து வளர்த்தோம்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த அறிவு வந்து மனசுல பதிஞ்சு they will become good persons in the future. Okay, so this is what wisdoms I've understood. எனக்கு இதுல the names of the thieves you get to சந்தோஷ் இருக்காங்க. thieves ஓட பேர் சொல்லல, பட் ரெண்டு திருடர்கள் தான் போட்டுருந்தது. the thieves பேர் கிடையாது. ஓகே, வேற ஏதாவது இருக்கா क्वेश्चन? ஓகே, முடிக்க போறோம். அதனால ரெண்டே ரெண்டு ஸ்லோகம் பிரம்ம சங்கீதத்துல பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகே, டைம் என்ன ஆகுதுமா? 7 nights முடிஞ்சதுல. ஒரே ஒரு ஸ்லோகத்தை பார்த்தலாமா? ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹ அநாதிராதி கோவிந்தா சர்வகாரண காரணம் ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹ அநாதிராதி கோவிந்தா சர்வகாரண காரணம். நான் அந்த பிரம்ம சங்கீதான்னு சொல்லி வந்து அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். இந்த பிரம்ம சங்கீதா அப்படிங்கிறது பிரம்மர் வந்து கிருஷ்ணரை பார்த்து பாடுற பாட்டு. ஓகே, தான் பிரம்ம சங்கீதா. இந்த இந்த யூனிவர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டி யாருன்னா பிரம்மா. முதல்ல பிறந்த ஒரே ஆள் பிரம்மா. அவர் எப்படி பிறக்கிறார்? எதிலிருந்து பிறக்கிறாரு? கர்ப்போதகசாய் விஷ்ணு நாபியிலிருந்து ஒரு லோட்டஸ் ஸ்டெம் வரும். அந்த லோட்டஸ்ல பிரம்மா இருக்கிறார். ஓகே, இதுல பிறந்தவர் தான் பிரம்மா. பிரம்மா வந்து எப்படி கிருஷ்ணரை பார்க்கிறோம் அதை அப்படியே விவரிக்கிறது தான் பிரம்ம சங்கீதம். சரி, நம்ம கடவுள் எங்க இருக்கிறாரு, கடவுளோட அட்ரஸ் என்ன, கடவுள் எப்படி இருப்பாரு, இது எல்லாத்தையும் இந்த புக்ல பிரம்மா சொல்லி இருக்கிறாரு. பிரம்ம சங்கீதா. ஓகே, வேற யாரையும் போக தேவையில்லை. First living being has told who is God, how he has seen God. Okay, so Krishna, who is known as Govinda, is the supreme Godhead. So Krishna Govindan சொல்லக்கூடியவர் வந்து முதல் கடவுள். ஓகே, so he is authoritative person. எப்படி நம்ம IIT IIM வந்து is authorized by government of India. Okay, 200 years back IIT இருந்ததா? It's temporarily an institution is authorized by government of India to take classes. ரைட்டா? ஆனா பிரம்மா இந்த இந்தியா அந்த மாதிரி அமெரிக்கா அதுக்கு முன்னாலே he was there. Brahma was there. So he is saying Krishna is a supreme personality of Godhead. Krishna has an eternal blissful spiritual body. அவரோட பாடி எப்படி? எப்பயுமே ஆன்மீகமா எட்டர்னலா இருக்கும். He is the origin of all. எல்லாருக்கும் அவர்தான் origin. அதான் அவர்தான் காரணம். அவர்தான் source. அவருக்கு source யாரு இருக்கானா கிடையாது. அநாதிநாதி கோவிந்தா சர்வ காரண காரணம். எல்லாரும் அவர்தான் origin. He has no other origin. அவருக்கு அம்மா அப்பா கிடையாது. Means devotees வந்து அந்த ரோல் எடுத்துப்பாங்க. எந்த ஒரு பக்தரும் கிருஷ்ணரை வந்து தன்னுடைய பையனா பார்க்கலாம், தன்னோட ஃப்ரெண்டா பார்க்கலாம், லவரா பார்க்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்காக கிருஷ்ணர் வந்து அந்த பக்தரை அம்மா அப்பாவை ஏற்றுக்கிறார். ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து அவரை ஸ்கோல் பண்ணும்போது, ஃப்ரெண்டு வந்து அவரை வேலை பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காக அதை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர். தன்னையே கொடுத்துறாரு கிருஷ்ணர் பக்தனுக்காக. ஓகே,
He is a prime cause of all causes. காரணத்துக்கெல்லாம் காரணம் அவர்தான். Immediate cause வந்து மாயா. Cause of all cause வந்து கிருஷ்ணா. ஓகே, ரொம்ப அருமையான ஸ்லோகம். பிரம்மசங்கீதம் தொடர்ந்து பார்க்கலாம் அது ஆக்சுவலா. ஓகே, இது வந்து நிச்சயமா எல்லா இஸ்கான்ல இருந்த பக்தர்களும் இந்த ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஃபர்தர் கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சா பார்க்கலாம். வேற ஏதாவது क्वेश्चंस வந்திருக்கா? வரலையா? நமஸ்தே நரசிம்மாய சொல்லிடலாம். आपने पाले ना नमस्ते नरसिम्हाय पाडலாம். नमस्ते नरसिम्हाय नमस्ते नरसिम्हाय लाड लाड गायने लाड लाड गायने Thank you very much for coming to today's class. Again, we will meet tomorrow.
நாளைக்கு வந்து வியாச பூஜை செலிப்ரேஷன், அதனால் எல்லாரும் கட்டாயம் கலந்துக்கோங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.